மனம் மாறாத பச்சிளம் சிறுவனை கொடூரமாக கொலை செய்துள்ளார் பெண் ஒருவர். இந்த வழக்கில் நீதிபதி அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளார். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஜான் ரிச்சர்ட் சஹாயா செல்ஜா தம்பதி. இவர்களுக்கு 4 வயதில் ஜோஹன் ரிஷி என்ற மகன் இருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜோஹன் ரிஷி வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர். சிறுவன் எங்கு தேடியும் கிடைக்காததால் மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் அப்போது புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சிறுவனை தேடி வந்த நிலையில் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட அவரை பிடித்து விசாரித்துள்ளனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதற்கிடையில் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் ஃபாத்திமா வீட்டை அடித்து நொறுக்கிய போது பீரோவில் துணிகளுக்கிடையே ஜோஹன் ரிஷி வாய் மீது துணியால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளான். இதனை பார்த்து அதிர்ந்து போன ஊர் மக்கள் சிறுவனின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் ஃபாத்திமாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் உயிரிழந்த சிறுவன் அணிந்திருந்த தங்க நகைக்கு ஆசைப்பட்டு சிறுவனை அன்பாக வீட்டிற்குள் அழைத்து சென்றதும் பின்னர் கை கால்களை கட்டி தலையணையால் அமுக்கி கொடூரமாக கொலை செய்து சடலத்தை வீட்டில் பீரோவில் மறைத்ததும் தெரிய வந்தது. இதற்கு ஃபாத்திமாவின் கணவரும் உடந்தையாக இருந்துள்ளார். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணை பத்மநாபுரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி ராமச்சந்திரன் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் ஃபாத்திமாவுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் கட்ட உத்தரவிட்டார். அபராதம் கட்ட தவறினால் கூடுதலாக 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என உத்தரவிட்டார். அதேபோல ஃபாத்திமாவின் கணவர் சஹாயா சரோவினுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்.